மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க மேலும் ஒரு வார கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மீண்டும் ஒரு வார காலம் அவகாசம் ஈடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என விரிவான விவரம்? சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இருந்து தம்மை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டும் பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு கடந்த முறை விசாரணை சென்ற பொழுதே மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், வி சிவஞானம் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி செந்தில் பாலாஜி மனு மீது பதிலளிக்க மேலும் ஒரு வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 21 ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் அன்றைய தினம் இந்த வழக்கில் ஒத்திவைக்கும்படி கோரிக்கை விடுக்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.